இது நம்மாழ்வார் காட்டிய முக்கியமான விஷயம். பின்னாடி ராமானுஜரும் விளக்கியிருக்கார். நீங்க சேர் டேபிள்லாம் பாக்குறது இல்லையா, அதுக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்குங்கிறார். அப்படியா? அதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ்னா எங்களுக்கு சயின்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது நான் லிவிங்காவே இருக்கட்டும். ஆனா அந்த சேர்க்குள்ள கூட ஒரு ஜீவாத்மா இருக்கு. அதுக்கு கண்ட்ரோலிங் ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதுக்கு ஞானம்ங்கிறது கிட்டத்தட்ட ஜீரோ, பூஜ்ஜியமாக சுருங்கி இருப்பதாலே அது அப்படியே ஜடப்பொருள் மாதிரி கிடக்கான். பின்னாடி பகவான் ஒரு கணக்கு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஜீவாத்மாவுக்கு வேறொரு ஜென்மா கொடுப்பான். அப்ப கொஞ்சம் ஞானம் விரிவடையும். ஏதோ மனித ஜென்மத்துல இருக்கிற ஜீவாத்மாவுக்கு ஏதோ கொஞ்சம் 6%ஓ 10%ஓ கொஞ்சம் கொஞ்சம் ஞானம்ங்கிறது விரிவடைஞ்சிருக்கு. முக்தி அடைந்த ஜீவாத்மாவுக்கு 100% ஞானம் விரிவடையும். ஆக மொத்தம் பகவானை பொறுத்தவரை எல்லா ஜடப்பொருளுக்குள்ளும் ஒரு ஜீவாத்மாவை வச்சிருக்கான். அதுக்கு எப்படி அடுத்தடுத்த நிலைகள் கொண்டு போகணுங்கிறதுக்கு அவன் ஒரு கணக்கும் வச்சிருக்கான். அதனால ஜீவாத்மாக்கள் எல்லா பொருளுக்குள்ளும் இருக்கிறார்கள். ஏன் நம்ம உடம்புக்குள்ளேயே கண்ட்ரோலிங் ஜீவாத்மான்னு நாம ஒருத்தர் இருக்கோம். எத்தனை பாக்டீரியா, எத்தனை வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. அப்ப எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள்ங்கிறத எண்ணவே முடியாது. ஏன் சரீரமே இல்லாமல் எங்கெங்கேயோ எத்தனையோ ஜீவாத்மாக்கள் சுத்தின்னு இருக்கலாம். அவளுக்கான அடுத்த கதியையும் பகவான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அதனாலதான் முனியேன்னார் ஆழ்வார். முனி எல்லார பத்தியும் அவன் தான் சிந்திச்சுட்டு இருக்கான்னு. அதனால சூழ்ந்து முதல் என்றால் முதல்வனாக இயக்கக்கூடிய, தனி என்றால் ஒப்பற்றதாக ஞானத்தோடு இருக்கக்கூடிய, சூழ்ந்து ஜடப்பொருள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய, அகன்று ஆழ்ந்து உயர்ந்த இந்த ஜீவாத்மாக்கள் அணு வடிவமாக மைக்ரோ ஃபார்ம்ல இருப்பார்கள். ஆனா ஜீவாத்மாவின் இயற்கையான ஞானம் 100% விரிவடைஞ்சுட்டா அந்த ஞானம் எங்கும் பரவி இருக்குமா? எப்படி பரவி இருக்கும்னா அகன்று ஆழ்ந்து உயர்ந்தன்றார். அகன்றுனா பக்கவாட்டிலையும் அகலமாக நிறையும், ஆழ்ந்துனா கீழ் நோக்கியும் போகும், உயர்ந்துனா மேல் நோக்கியும் போகும். அப்ப அகன்று ஆழ்ந்து உயர்ந்தன்னா கீழ் நோக்கி, மேல் நோக்கி, பக்கவாட்டில் எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஞானத்தோடு உள்ளவர்கள் ஜீவாத்மாக்கள். அவர்கள் ஜீவாத்மாக்கள் அப்படி எவ்வளவு பேர் இருக்கான்னா முடிவிலியோ, முடிவே இல்லை, எண்ணிக்கையே கிடையாது. ஜீவாத்மாக்கள் கவுண்ட்லெஸ், இன்ஃபினிட்டி, முடிவில்லாத எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். முடிவிலியோ, அந்த முடிவில்லாத அத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்களே, அவர்களையும் உள்ளிருந்து இயக்குபவன் நீதானே. அப்ப ஜட பொருளையும் நீதான் இயக்கிற. முதல்வராக, ஒப்பற்றவராக, எல்லா ஜடப்பொருளுக்குள்ளும் இருப்பவர்களாக, எங்கும் பரவிய ஞானத்தோடு கூடியவர்களாக, எண்ணிலடங்காத ஜீவாத்மாக்கள் அவ அத்தனை பேரையும் நீதான் இயக்கிற. அத்தனை பேரையும் உள்ளிருந்து இயக்கக்கூடிய நீ உனக்குன்னு தனியா ஒரு திருமேனியோடு இருக்கிறாயே. இது எல்லாமே முதல் தனி தான். மூல பிரகிருதியும் முதல் தனி, ஜீவாத்மாக்களும் முதல் தனி, பகவானும் முதல் தனி வித்து. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல முதல் வைகுண்டத்தில் முதல்வனாக தனி, உனக்குன்னு தனித்த திருமேனியோடு இருக்கிறாயே. இந்த முதல் தனியெல்லாம் எனக்கு வேண்டாம், அந்த முதல் தனியை கொடுன்னு பிரார்த்திக்கிறார்.